ஆன்மீகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா? இறைவா சேனலை சப்ஸ்கிரைப். உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு ரொம்ப யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் சனியின் ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய, நான் எப்பயுமே சொல்ற மாதிரி மகாலட்சுமியின் சொரூபமான செந்தாமரை குளம்னு பேர். 17வது நட்சத்திரம் அது. இருக்கிறதுலேயே லட்சுமி அப்படியே அழகா தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026 வருடம் ஜனவரி மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் இயக்க போறாங்க, என்னதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். நீங்களும் விருச்சிக ராசி நல்லா இருக்கும்னு எல்லா பக்கமும் சொல்லிட்டே இருக்கீங்க. மற்ற யாரும் அப்படி சொல்லவும் மாட்டாங்க. நம்பர் தான் வேண்டாமான்னு தெரியல அப்படின்னா சும்மாலாம் சொல்ல. 2 மாசம் முன்னாடி நல்லா தான் ஆயிடுச்சு, நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அது எஸ்பெஷலி அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பவுமே நடுநாயகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு கனம் அதிகம். நான் சொல்லிட்டே இருக்கேன். சரி வாங்க பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வக்ரமா இருந்த ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு ஸ்ட்ராங்கா ஒரு போர்ஷன்ல போய் உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு அல்லல்களில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு மிகச்சரியான யோகத்தை கொண்டு வந்து கொடுக்க காத்திருக்கிறது. ராசிநாதன் ஆல்மோஸ்ட் 15ஆம் தேதிக்கு மேல உச்சமடைய போறார். வேற என்ன சாமி வேணும்? நட்சத்திரநாதனுக்கு ராசிநாதன் பார்வை, ராசிநாதனுக்கு நட்சத்திர பார்வை, 2 பேரும் டிஷம் வேற அடிச்சுக்க போறாங்க. இப்படி இருக்கிற நேரத்துல அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கடவுள் பாதி மிருகம் பாதியா இருக்க போறீங்க. நீங்களே சண்டை போடுவீங்க, நீங்களே சமாதானம் போவீங்க. இந்த தடவை அப்படிதான் ஓட போகுது. ஏன்னா நட்சத்திரநாதன் ராசிநாதனுக்கு பார்வை கொடுக்குறாரு, ராசிநாதன் நட்சத்திரநாதனுக்கு பார்வை கொடுக்குறாரு. பட் ஸ்டில் ரொம்ப சூச்சகமாக ஒன்று எடுத்தோம்னா, அந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குல்ல, அதுதான் வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஐட்டத்தோட கனெக்ட் ஆகும். சனி செவ்வாய் தான் மின்சாரத்தை இண்டிகேட் பண்ணும். சனி செவ்வாய் காம்பினேஷன் தான் ஆல்மோஸ்ட் இன்ஜினியரிங் இண்டிகேட் பண்ணும். நிறைய இயக்கத்தை இண்டிகேட் பண்ணும். இயங்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். ஸோ இந்த மாதிரியான அமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026 வருட ஜனவரி மாதம் ஆஃப்டர் 15ஆம் தேதிக்கு போல நிறைய டிராவல் பண்ணுவீங்க, நிறைய வந்து கோவில் குளமா போவீங்க, நிறைய இயங்கிட்டே இருக்க போறீங்க. நிறைய பேர் ஃப்ரெண்டுக்காக போய் சில சண்டையெல்லாம் போட போறீங்களோ, வேண்டாம், பார்த்து நடந்துக்கோங்க. இல்லாட்டி அந்த இடத்துல ஒரு பஞ்சாயத்து வந்துடும். தேவையில்லாம 2ஆம் இடத்துல சனி உடைய பார்வை இருக்கக்கூடிய ராசிநாதன் பிளஸ் செவ்வாயுடைய அமைப்பு பிளஸ் புதனோட அமைப்பு சுக்கரனோட அமைப்பு இதெல்லாம் 2ஆம் இடத்துல இருந்து காசு பணத்துக்குலாம் எந்த குறையும் இருக்காது. பட் ஆனால் அப்பாவுக்கும் நம்மளுக்கும் ஒரு சின்ன கிளாஷ் வந்துட்டு போகலாம். இல்லை அப்பாவோட உடல்நிலை குறித்து ஒரு சின்ன கவலை வரலாம். இல்லை அப்பாவை நினைச்சு ஒரு கவலை வரலாம். அப்பா இல்லைன்றவங்களுக்கு அப்பாவை பற்றியான ஒரு இயக்கங்கள் ஒரு நினைவுகள் எட்டி பார்க்கலாம். இல்லை நம்ம சொல்றதை அப்பா புரிஞ்சுக்கலாம், இல்லை அப்பா சொல்றதை நம்ம புரிஞ்சுக்கலான்ற மாதிரி நம்மளுக்கும் அப்பாவுக்கும் சில விஷயங்கள் எட்டி பார்க்கலாம். இது ஒரு பக்கம். சுக்கரன் வேற சேர்ந்திருக்காரா, நம்ம சொல்ற பேச்சு நம்ம பொண்டாட்டி கேட்க மாட்டேங்குது, நம்ம சொல்ற பேச்சு நம்ம கேர்ள் ஃப்ரெண்டு கேட்க மாட்டேங்குது, இல்லை நம்மளுக்கும் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது சண்டை வருது, நம்மளுக்கும் முன்னாடிக்கு ஏதாவது ஒரு ஊடல் வருதுன்ற மாதிரி கொஞ்சம் முதல் 15 நாட்கள் கொஞ்சம் ஊடலும் கூடலுமாக நகரக்கூடிய அமைப்பாகத்தான் விருச்சிக ராசிக்காரர் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு. நிறைய விருச்சிக ராசி அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை தொழில் மேன்மை அதிகரிக்கும். முயற்சிகள் எல்லாம் படுத்தமாகும். வேற நாட்டில் போய் படிக்கலாம், வேற ஊர்ல போய் படிக்கலாம், வேற ஊருக்கு போகலாம், வேற இடத்துக்கு டிராவல் பண்ணலான்ற மாதிரி இயக்கங்களோடு கனெக்ட் ஆகிருக்கு. நிறைய இயங்குவீங்க. நேரம் இல்லாம உட்கார டைம் இல்லாம சுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் வரும். கொஞ்சம் உடல் அசதிகள் எட்டி பார்க்கலாம். எல்லா வேலையும் நீங்களே இழுத்து போட்டு பண்ற மாதிரியான. ஆனா ஒரு விஷயம் என்ன, சனியோட பார்வை இருக்கிறதுனால சில பேருக்கு நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க. இல்ல வேலையாட்கள் இது வரைக்கும் உங்க பேச்சை கேட்கலன்னா இன்னுமே உங்களை பேச்சை கேட்டு வேலை செய்யற மாதிரி அமைப்பு கிடைக்கும். நாட் ஓன்லி வேலையாட்கள், உங்களுக்கு கீழே நீங்க ஒரு அமைப்பு வைத்திருக்கிறீர்கள்னா அது கீழே இருக்கிறவங்க, இல்லை நீங்க வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்கள், நீங்க ஒரு டீம் லீடரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்கள், இல்லை நீங்க ஒரு லீடரா இருக்கீங்க உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்கள், இல்லை நீங்க ஒரு ஃப்ரெண்டா இருக்கீங்கன்னா உங்க கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ், வாட் எவர் இட் இஸ், ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய 7ஆம் இடத்திற்கு அதிகமான வலு இருக்க போறோம்னா அந்த குருவுடைய பார்வையும் 2ஆம் இடத்துக்கு விடும்போது இந்த 7-2 சேர்க்கை எல்லாம் கொஞ்சம் குரு வக்கரமா இருக்கும்போது மன ரீதியாக சில குழப்பங்களை எட்டி பார்க்கும். ஆல்மோஸ்ட் 8ஆம் இடத்துல குரு போயிட்டு, அப்படிலாம் சொல்லாதீங்க, வக்கரமானால முன்னாடி வச்சு பார்ப்பேன். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவாருன்னா, எதிராளிகள்லாம் நம்மளை நல்லவராக கட்டுவார். வீட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும் நம்ம என்னமோ ஒரு கெடுதல் பண்ண மாதிரி நம்ம கிட்ட முறைச்சிக்கிட்டு போவாங்க. இது எப்பயுமே நடக்குது அப்படின்னா ஹைஃபை பண்ணிக்கங்க, பழகி இருக்கும். அப்படி இல்லாட்டி இந்த மாதம் கொஞ்சம் பழகிக்க வேண்டியதான். கொஞ்சம் வீட்டில் உள்ளவர்களிடம். 4ஆம் இடத்தோட அமைப்பு அப்படின்றதோட ப்ளஸ் ஒன்று இருக்குல்ல, அது கொஞ்சம் பார்த்துக்கணும். சுகஸ்தானம் ரொம்ப அடி வாங்கும். மூச்சு விடுறது, காய்ச்சல் வர்றது, சளி பிடிக்கிறது, கோல்டு பிடிக்கிறதுன்ற மாதிரி இந்த தடவை எங்கள் வீட்டோட முடியலன்னு சொல்லக்கூடிய தன்மையெல்லாம் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு லைட்டாக எட்டி பார்க்கலாம். மென்டலி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஒரு மாதிரி எல்லாம் இருக்கு, ஆனால் என்ன மிஸ் ஆகுதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி ட்ரைனஸ் இருக்கும். இது
எப்படி நான் சொல்றதுன்னா எல்லாமே இருக்கும், பட் எதுவுமே இல்லையேன்ற மாதிரி இருக்கும். எதையாவது ஒன்று நம்ம யோசிச்சுட்டு எதையோ ஒரு கனவுலகத்தில் உட்காந்துருக்கிற மாதிரியான சில சினாரியோ கிரியேட் ஆகும். இப்படி ஃப்ரீஸ் ஆன மாதிரி சில அமைப்பு தோன்றும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி சிந்தனை அப்படின்ற இடத்த கொஞ்சம் கட்டி போடக்கூடிய தன்மையில இருக்காரா? நட்சத்திரநாதன் போய் 5ஆம் இடத்துல இருக்கிறது வாவ் சூப்பர். நானே சொன்ன மாதிரி நிறைய கொடுப்பினைகளை கொண்டு வந்து கொட்டும். குலதெய்வத்துடைய ஆசி, பெயர், புகழ், அந்தஸ்து, கீர்த்தி எல்லாம் கிடைக்கும். குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. குழந்தைகள் மீதான இருந்த கவலை எல்லாம் மாறும். குழந்தைகளுக்கு சில செலவுகள் எட்டி பார்க்கும். பட் ஸ்டில் நம்ம சிந்தனை, மந்திரம், சாமி கிட்ட போனால் திடீர்னு எனக்கு சாமிக்கு எனக்கும் கனெக்ட் ஆகாத மாதிரி இருக்கோ, இல்லை ரொம்ப எனக்கு சாமி கனெக்ட் ஆகுதோ, இது ரெண்டுமே நிகழும். இந்த தடவை உங்க சுயஜாதக அமைப்புல கேது எப்படி இருக்காருன்ற ஒரு சினாரியோவை பொறுத்து ஒன்னா நீங்க நிறைய சாமி சாமி சாமின்னு போக ஆரம்பிப்பீங்க, இல்லை அதுல இருந்து கொஞ்சம் விலகி வருவீர்கள். ரெண்டுல ஏதோ ஒன்று நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த சாமி சாமி சாமின்னு போறதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. நிறைய வாராகியோட எனர்ஜி பயங்கரமா தெரியுது. நிறைய வாராகியோட எனர்ஜி, அதே மாதிரி நிறைய முருகனோட எனர்ஜி. இது ரெண்டுமே இந்த தடவை அனுச நட்சத்திரக்காரங்களை கொஞ்சம் அழல்களில் இருந்து தீர்க்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கு. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா 2026 வருட ஜனவரி மாதம் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு அழல்களிலிருந்து விடுபடக்கூடிய தன்மையும், கொஞ்சம் அக்கறை ஆரோக்கியத்தில் பார்த்து கொள்ள வேண்டிய தன்மையாகவும், அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகவும், நிறைய கிளென்ஸ் பண்ணுவீங்க, நல்லா கிளியர் பண்ணுவீங்க. இந்த தடவை இல்லாத அளவுக்கு இந்த தடவை கிளியரன்ஸ் நடக்கும். சும்மா கபோர்டை கிளியர் பண்ணுறது, வீட்டை கிளியர் பண்ணுறது, இடத்த கிளியர் பண்ணுறதுன்ற மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறது, டாக்குமெண்ட்டை கிளியர் பண்ணுறது, பழைய ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போடுறது, ஒரு மாதிரி இல்லை கிளியரன்ஸ் எல்லாம் நிறையா வாங்கி வைக்கிறதுன்ற மாதிரி இந்த விருச்சிகத்துக்கே நடக்க போகுது. எஸ்பெஷலி அனுஷத்துக்கு இன்னும் கொஞ்சம் அது அதிகமாக வலு சேர்க்கக்கூடிய தன்மையாக இருக்குது. ஸோ இந்த தடவை கொஞ்சம் கபோர்ட்லாம் க்ளீன் பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த எண்ணம்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நிறைய கிளென்சிங் நடக்க போகுது, நிறைய கிளியரன்ஸ் நடக்க போகுது, நிறைய சொந்தக்காரங்கள் மூலமாக வீட்டில் ஒரு மகிழ்ச்சி நடக்க போகுது. இல்லை நீங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு போக போகிறீங்க, இல்லை நீங்கள் உங்கள் நண்பர்கள் வீட்டுக்கு போவீங்க. அதன் மூலமாக ஒரு ஆரம்பிக்கும் போதே இந்த தடவை நியூ இயர் ஆரம்பிக்கும் போதே தாறுமாறாக தான் இருக்கும். ஆனால் ஏதோ ஒன்று கொஞ்சம் தனிமைப்பட்ட மாதிரியான சில உணர்வுகளை கொடுக்கும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அமைப்பு என்ன அப்படின்னா, 8ஆம் இடம்ன்றது அடுத்தவர்களுடைய பணம் தான். நம்ம சும்மா புதையல் எத்தனை பேருக்கு தான் புதையல் கிடைக்கும் இல்லையா? எல்லாருக்குமே புதையல் கிடைச்சா நேரம் கோடீஸ்வரன் ஆயிருக்கணும்ல. 8ஆம் இடம்ன்றது அடுத்தவர்களுடைய பணம், அடுத்தவரிடம்ன்றது நமக்கு வர வேண்டிய பணம். அது இன்னும் அப்படி அழகாக நாசுக்காக சொல்லணும்னா, உங்கள் பணம் எனக்கு வரணும்னா அதுதான் 8ஆம் இடம். அது கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் அதனால தான் அது திடீர் அதிர்ஷ்டம், அது லாட்ரி சீட்டு எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இடமாக இருக்கிறது. அப்போ அடுத்தவர்களுக்கு பணம் உங்களுக்கு வர்றதுக்கான இடத்துல ஒரு சின்ன நிற்கும். அப்போ நீங்கள் ஏதாவது கமிஷன் ஏஜென்ட் வேலை பார்க்குறீங்க, இல்லை மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்க, இல்லை கொடுத்துட்டு 10 நாளுக்கு அப்புறம் 5 நாளுக்கு அப்புறம் ரொட்டேஷனில் வரக்கூடிய அமைப்பாக இருக்கீங்க, சீட்டு பிடிக்கிற ஆளாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் அடுத்தவருடைய பணத்தை கையாளக்கூடிய தன்மையில் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. அதில் ஒரு சின்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் எட்டி போகிறதுக்கான வாய்ப்புகள். நிறைய ஒப்பந்தங்கள் இந்த தடவை கையெழுத்து விடும்போது தவிர்த்து போகலாம். நல்லது தான். ஏன்னா கடவுள் உங்களோட இருக்காருன்றதை இது மூலமாக தான் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதனால் பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ரொம்ப கவலைப்படாமல் பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய காலகட்டம் தான். ஃபஸ்ட்டில் இந்த முதல் 1 மாதம் நான் சொன்ன மாதிரி இந்தந்த விஷயங்களில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய தன்மையாகத்தான் இருக்கிறது. ஓகே, படிக்கிற அனுச நட்சத்திரக்கார குழந்தைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பராக படிப்பீங்க. வித்யாஸ்தானம் மேலும் நிறைய முயற்சி பண்ணுவீங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. இது வரைக்கும் படிக்காத பிள்ளைங்க 10 மணி வரைக்கும்லாம் உட்காந்து படிக்கும். அனுச நட்சத்திரக்காரர்களுடைய குழந்தைகள் ரொம்ப நல்லா இருப்பாங்க. அனுச நட்சத்திரக்கார பிள்ளைங்க வேற, அனுச நட்சத்திரக்காரர்களுடைய குழந்தைகள் அது என்ன ராசி என்ன நட்சத்திரமா இருந்தாலும் சரி, அது சனியோட கனெக்ட் ஆதான். நிறைய பிள்ளைங்க இந்த தடவை கொஞ்சம் தெய்வீகமா இருப்பாங்க. அந்த பிள்ளைங்களை பார்க்கும்போதே அப்படி அழகா இருக்கும், ரொம்ப ஒரு ஞான மார்க்கமா இருக்கும். அது பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் ஒரு தேஜஸ் தெரியும். இந்த தடவை ரொம்ப ஒரு ஆன்மீகத்தோடு கனெக்ட் ஆகும், கொஞ்சம் யோகாவோடு கனெக்ட் ஆகும். நிறைய இந்த தடவை அந்த மாதிரியான இதன் மூலமாக அம்மா அப்பாவுக்கு பெருமை வாங்கி கொடுப்பாங்க அனுச நட்சத்திரக்கார குழந்தைகளும், இல்லை அனுச நட்சத்திரக்காரர்களுடைய குழந்தைகளும். ஓகே, 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் வண்டி வாகனங்கள்ல கவனமாக போயிட்டு வரணும். உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் பார்த்துக்கணும். XYZ கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று கமிட்டில் இருக்கீங்கன்னா அப்போ கொஞ்சம் வெள்ளை போர்வையை விரிச்சுக்கிறது நல்லது. இப்போதைக்கு டைம் பீரியட் நல்லா இல்லை, கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஓகே, வேலை அப்படின்ற இடத்துல இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் பழு அதிகரிக்கும். இருக்கிற வேலையை விட்டுட்டு போடலாமான்னு தோணும். பிப்ரவரி மாதம் வரைக்கும் எதாக இருந்தாலும் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு ஓட்டிடுங்க. நிறைய பேருக்கு இந்த தடவை குழந்தை பிறப்பிற்கான விகிதம் அதிகரிக்கும். ரொம்ப நாள் குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப நாள் ஒரு மெடிசனுக்கு ட்ரை பண்ணிருக்கேன், இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே அதற்கான வாய்ப்புகள் கூடி வரும். சூப்பராக இருப்பீங்க. 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அல்லல்கள் அதிகரிக்கும். அவங்க அதை சொல்லிட்டாங்க, அவங்க எதை சொல்லிட்டாங்க, எது கிடைச்சாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகாத மாதிரியான ஒரு மனநிலை உருவாகும். திருப்தியே பட முடியல. ஏன்னா திருப்தியே சொல்லக்கூடிய அந்த
சுய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கணும்னா 5ஆம் இடம் தான். அந்த இடத்துல போய் சனி உட்காரும்போது பத்தலைன்ற மாதிரி இருக்கும். ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு கோவம் வரும். இவ்வளோ கொடுத்தும் பத்தலையா, இது பண்ணியும் பத்தலையான்ற மாதிரி அவங்க சண்டைக்கு வருவாங்க. நிறைய செலவுகள் எட்டி பார்க்கும். உங்க சுக்கிரன் வேற சேர்ந்திருக்கானா 12ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்த ஒரு அமைப்பா நிறைய உங்களை அழகுபடுத்திக்கிறதுக்காக சில விஷயங்களை மேற்கொள்வீங்க. நீங்க எதிர்பார்த்ததோட கொஞ்சம் கூட அமௌண்ட் செலவு பண்ற மாதிரியான விஷயங்கள் வரலாம். நிறைய ட்ரெஸ் எடுக்கிறது, நிறைய பார்லர் போகிறது, வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒன்று உங்களை கொஞ்சம் நிலைநாட்டிக் கொள்வா, உங்களை நீங்கள் காட்டிக்கொள்வதற்காக சில செலவுகளை மேற்கொள்வீர்கள். அது கொஞ்சம் நீங்கள் போட்ட பட்ஜெட்டோட கூட வரலாம் இந்த ஒரு மாதம். அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் பெருசாக நிகழ்வுகள் எதுவும் இல்லை. வேலையில் நிறைய பேரை களைப்பிடிங்க வேண்டிய நேரமாக இருக்கும். நிறைய பேரோட முகத்திரை தெரிய மாதிரி இருக்கும். கொஞ்சம் டிலே ஆகும். 10ல் கேது இருக்கிறது மிகச்சரியான யோகம் தான். பட் ஸ்டில் குரு கொஞ்சம் வக்கரமா இருக்கக்கூடிய தன்மை அப்படின்றது, ஏன்னா அந்த நட்சத்திரம் 12ஆம் வீட்டு நட்சத்திரம் இண்டிகேட் பண்ணும். ஸோ குரு கொஞ்சம் வக்கரமா இருக்காரு. உங்க மென்டாலிட்டியே ஒரு மாதிரி இருக்கும். இந்த தடவை நம்மளா போய் பேசுவோமா இல்லை அவங்களா வரட்டுமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி ஈகோ லைட்டா எட்டி பார்க்கும். அதெல்லாம் விட்டுட்டு நீங்களா போய் பேசிட்டீங்கன்னா போதும். எத்தனை நாள் வாழ்ந்துட போறோம், எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுருவோம். விடுங்க. அந்த கான்செப்ட் வந்துட்டீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது, யாராலையுமே வெல்ல முடியாது. பட் நம்ம அந்த இடத்துல தான் அப்படியே சுயம்னு உட்காந்துருக்கோம். அது செவ்வாயோட பிரச்சனை, உங்க பிரச்சனை இல்லை. சரியா? அதனால விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த இடத்துல மட்டும் பார்த்து கொண்டால் போதுமானது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கழிவுகள் போற இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அடிவயிறு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சில பேருக்கு வாந்தி மயக்கங்கள் வரலாம். ஒரு மாதிரி ட்ரைனஸ், எனர்ஜி சக்கான மாதிரியான ஒரு ஃபீல் வரலாம். ஆஃப்டர் 15ஆம் தேதிக்கு மேலே அல்டிமேட்டாக இருக்குது. நீங்கள் எந்த வயது ஒத்தவர்களாக இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆஃப்டர் 15ஆம் தேதிக்கு மேலே அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லி கில்லி மாதிரி அடிக்க போகிறீங்க. ஆல்மோஸ்ட் ராசிநாதன் உச்சமடைய போகிறார். நட்சத்திரநாதனும் ரொம்ப நல்லா இருக்காரு. அப்படின்ற மாதிரில 15ஆம் தேதிக்கு அப்புறம் மிகச்சரியான ராஜயோகம் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே மலர காத்து கொண்டிருக்கிறது. ஓகே, இந்த தடவை நீங்க என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? நான் சொன்னேன், வாராகி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்கும். அதை தாண்டியும் காவல் தெய்வங்கள், உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காவல் தெய்வங்களுக்கு போய் நிறமாலை சாத்தினா சனி எல்லாம் அதுதான் இண்டிகேட் பண்ணும். சனி செவ்வாய் பார்வை வேறு. ரெண்டு பேரும் ஒருத்தவங்க பாத்துக்கிறாங்க. இது ஒரு மாதிரி பிளஸையும் கிரியேட் பண்ணும், ஒரு மாதிரி மைனஸையும் கிரியேட் பண்ணும். உங்க சுயஜாதகத்துல எப்படி இருக்குன்ற தன்மையை பொறுத்து அது பிளஸ்ஸாவோ மைனஸாவோ நிகழும். அப்படி இல்லாத பட்சத்துல கண்டிப்பாக ஏதாவது ஒரு மைனஸை கிரியேட் பண்ணும். கொஞ்சம் டிஷம் வரலாம், தேவையில்லாத வாக்குவாதம் வரலாம் வீட்டில். அதனால அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றதுக்கு இழுப்பு எண்ணெய் வாங்கி விளக்கேற்றுங்கள். கண்டிப்பாக மிகச்சரியான ராஜயோகம் உங்களை தேடி வருவதற்கான நேரம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, அனுச நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? நிறைய தாமரை பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய தாமரை பார்க்கறது இல்லை, நீங்களே தாமரை வாங்கி பூஜை பண்ணணும்னு நினைக்கிறது இல்லை, தாமரை மலர் கொண்டு ஏதாவது ஒரு அம்பிகைக்கு போகிறது, இங்கே போகிற இடத்துல அந்த இடத்துல தாமரை பூ கொடுக்கறது, இல்லை சுவாமி கிட்ட இருந்து அம்பாள்கிட்ட இருந்து உங்களுக்கு கொண்டு வந்து தாமரையை கொடுக்கறதுன்ற மாதிரி இந்த தடவை நிறைய தாமரையோடு கனெக்ட் ஆகிருது. நீங்கள் இப்படி திறந்தாலே மொபைல தாமரை மேலே வந்து லட்சுமி நிற்கிற மாதிரி. அப்பெல்லாம் என்ன அர்த்தம்? பணத்திற்காக நீ பட்ட கஷ்டம்லாம் சரியா போகுது, இந்த வருஷத்துலேருந்து உன் பணக்கவலையிலிருந்து நான் உன்னை சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையாகவும், எப்படி சூரியனை பார்த்து தாமரை மலரும் அது மாதிரி என்னுடைய பார்வையில தான் இருக்க, இதை பத்தியும் கலங்காது அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையாகவும் தான் பிரபஞ்சம் காட்டக்கூடிய சமிக்கைகளாக விருச்சிக ராசிக்காரர்கள், எஸ்பெஷலி அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தாமரை பார்த்தல் என்பது நிகழ காத்திருக்கிறது.